வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்னைக்கு நாம எம்டி சால்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் இல்லைன்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நான் சேர்த்து வதக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் 2 துண்டு சின்னதாக பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 7 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வதக்கிறதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது போல் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துப்போம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. சால்னாக்கு திக்னஸ் கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் கூடவே நான் இன்னைக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச கடலையும் எடுத்துருக்கேன். வேர்க்கடலை ஆப்ஷனல் தான், டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்கள் மொத்தமாகவே வேர்க்கடலை பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதை ஆறின உடனே ஒரு மிக்சர் கிரைண்டரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சால்னா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துப்போம் தாளிக்கிறதுக்கு. கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், இதுக்கு 2 பிரிஞ்சி இலையும் சேர்த்துருக்கேன். கல்பாசி இதுக்கு ரொம்ப முக்கியம். இது நல்ல ஒரு ஃப்ளேவரிங் ஏஜென்ட். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம். ஹோல் கரம் மசாலா லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கூடவே நான் ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டு இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இதில் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் நல்லா வதங்கணும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. திடீர்னு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிப்போம். நான் இன்னைக்கு இதுக்கு சேர்க்கறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுலேருந்து நல்லா பாதியை இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கணும். ஸோ தட் புதினாவும் நல்லா சுருங்கிடும். உங்களுக்கு வாசனையும் நல்லா அதில் ஆயிலில் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு நல்லா கிரேவியில் சேர்ந்து வரும். தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். நடுவு சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வெங்காயமும் நான் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ப்ளெயின் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நான் அப்படியே இந்த தக்காளியை மசிச்சுக்கிறேன். கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துப்போம்.
நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா குக்காயி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக வந்து அரைச்சிக்கோங்க. நல்லா பண்ணி பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே நான் நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பத்தாது, இன்னொரு டம்ளர் நம்ம சேர்த்துப்போம். கன்சிஸ்டன்சி நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான். தண்ணியாக பிடிக்கும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க. நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். எப்பயும் ஒரு 10 நிமிஷம் மாதிரி இது கொதிக்கணும். இப்போ நம்ம இந்த சால்னாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த உடனே நம்ம மீதி வச்சிருக்க புதினா இலையும் கொஞ்சமா கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துப்போம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சால்னா. மீதி இருக்க புதினாவை சேர்த்துப்போம். இது கூடவே நான் வந்து கொஞ்சமா ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, நட்மேக்கு, அதோட பவுடர். இது நிறைய சேர்த்துடாதீங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டு. சும்மா ஒரு பிஞ்சு சேர்த்துப்போம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு கொதிக்கணும். இதோட பச்சை வாசனை எல்லாமே ஓரளவுக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தண்ணி வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. அண்ட் சால்ட் அண்ட் காரம் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சுட்டு இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருக்கு. நான் இந்த கன்சிஸ்டன்சியும் காமிக்கிறேன். தண்ணியாக இருக்குது. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கார்னிஷிங்க்கு பொரியல் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு பிளேட் பண்ணிட்டு காமிக்கிறேன். எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு அதை பரோட்டாவோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.